அடுத்து பாருங்கள், சில கெமிக்கல் எலமெண்ட்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன் வந்து அப்நார்மலாக இருக்கும், ஆஃப் பிரின்சிபலில் ஒபே பண்ணாத போல். சரியா, அந்த மாதிரி கேசஸ் மட்டும் பார்ப்போம். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம். ஃபார் டி பிளாக் எலமெண்ட்ஸ் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்போது நமக்கு NS1 to 2 ND N-1D 1 to 10. இதுதான் டி பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதுவே நம்ம இப்படி எழுதலாம், NS1 to 2க்கு பதிலாக NS0 to 2ன்னு இருக்கலாம். சரியா, ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும், ரெண்டில் ஒன்று. அடுத்து பாருங்கள், பெல்லடியம் அண்டு பிளாட்டினம். ஸோ வந்து இது வந்து நிக்கல் ஃபேமிலியை சேர்ந்த எலமெண்ட்ஸ். ஸோ நிக்கலோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், நமக்கு 4s2 3d 8ன்னு தானே இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், பெல்லடியத்தில் இந்த 5sல் இருக்க வேண்டிய 2 எலக்ட்ரான் 4dயில் போயிட்டு அந்த ஷெல்லை வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபில் பண்ணியிருக்கு பெல்லடியம். பிளாட்டினமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 எலக்ட்ரான் போகலை, ஆனால் வந்து 6sலேருந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் போயிட்டு 9ங்கிற அளவுக்கு இருக்குது. சரியா, ஸோ இதுதான் 3த்துக்குமான முக்கியமான டிஃப்ரென்ஸ் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும். அடுத்தது காப்பர், அதே போல் சில்வர், கோல்டு, இது 3மே வந்து சேம் குரூப், காயினேஜ் மெட்டல்ஸ்ன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காயினேஜ் மெட்டல்ஸ். ஸோ வந்து இது 3த்தோட கான்ஃபிகரேஷன் பாருங்களேன், காப்பறது போலே இருக்குது பாருங்கள், சில்வர்தும் சரி நம்மளோட கோல்டும் சரி. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா கோல்டில் 4f ஆர்பிட்டால் வந்திருக்கு, அதே தான் பிளாட்டினத்துலேயும் 4f ஆர்பிட்டால் இருக்குது. அடுத்தது ரோடியம். ரோடியம் வந்து எந்த ஃபேமிலி, கோபால்ட் ஃபேமிலி. கோபால்ட்டோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், நமக்கு 4s2 3d 7 தானே. ஆனால் இங்கே பாருங்களேன், 5sலேருந்து ஒரு எலக்ட்ரான் போய் 4dயில் போய் உட்காந்துருக்கு. அடுத்தது மாலிபிடினம். இது வந்து எந்த ஃபேமிலி, குரோமியம் ஃபேமிலி. ஸோ குரோமியத்து மாதிரியே இருப்பார். குரோமியம் எப்படி இருக்கும், 4s1 3d5ன்னு இருக்கும். இங்கே வந்து 5s1 4d5ன்னு இருக்குது. சரி, அடுத்தது பாருங்கள், தோரியம். ஸோ நம்ம ஆக்டினைடில் 2வது எலமெண்ட் ஆக்டினியம், அடுத்தது தோரியம். சரியா, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4f ஆர்பிட்டாலில் நமக்கு வந்து எலக்ட்ரானே இல்லை தோரியமை பொறுத்த வரைக்கும். சாரி, 4fல அது வந்து 5f. ஸோ இது வந்து ஆக்டினைடு தானே. லாந்தனைட்ஸ்க்கு தான் வந்து 4f ஆர்பிட்டால் இருக்கும், இதுக்கு வந்து 5f ஆர்பிட்டால் தானே. எப்ளாக்காகவே இருந்தாலும் தூரியத்தில் எலக்ட்ரானே இல்லை பாருங்கள், 0. அதனால தான் இந்த கான்ஃபிகரேஷன் எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்து வந்து அமெரிசியம் அண்டு நோபிலியம். ஏன் இது 2 எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிசியம் வந்து நமக்கு யூரோப்பியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட். இங்கே நொபிலியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இட்டர்பயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ இந்த 2 எலமெண்ட்டான அமெரிசியம் அண்ட் நொபிலியத்தோட கான்ஃபிகரேஷனும் சேம் யூரோப்பியம் போலையும் இட்டர்பயம் போலையும் இருக்கும். யூரோப்பியமாக இருந்தால் இங்கே வந்து என்னவாக இருந்திருக்கும், 4f7 இருந்திருக்கும். சரியா, நம்பர்ஸ் ஒன்று நீங்கள் குறைச்சிக்க வேண்டியதான். அதுவே வந்து இங்கே இட்டர்பயமாக இருந்தால் 5f14க்கு பதிலாக 4f14 இருக்கும். சரி, அடுத்தது ருத்தீனியம். ருத்தீனியம் வந்து அயன் ஃபேமிலியை சேர்ந்தது. அயனோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்திருக்கும், 4s2 3d 6ன்னு இருந்திருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், 5sலேருந்து ஒரு எலக்ட்ரான் அங்கே போய் 47 இருக்குது. சரியா, அடுத்தது வந்து குரோமியம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, 4s1 3d5. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நயோபியம். நயோபியம் வந்து வெனடியம் ஃபேமிலியை சேர்ந்தது. வெனடியத்தோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்திருக்கும், ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம். ஸோ 3வது எலமெண்ட். அப்போ வந்து அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 23. அப்போ கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்திருக்கும், 4s2 3d 3ன்னு இருந்திருக்கும். சரியா, ஆனால் இங்கே வந்து நயோபியத்தோட கான்ஃபிகரேஷன் பாருங்களேன், 4s2 அங்கே, ஆனால் இங்கே வந்து 5s1 தான். ஒரு எலக்ட்ரான் வந்து டிக்கு போயிடுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டினியம். லாந்தனைடுக்கு நேர்கீழ் உள்ள எலமெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5fல வந்து எலக்ட்ரானே இல்லை பாருங்கள், ஆனால் இது வந்து எப்ளாக் எலமெண்ட். இதே போல் தான் லாந்தனத்துலேயும் வந்து 5f ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்காது. அஸ்பர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இங்கே மற்ற லாந்தனைட்ஸ் கூட லாந்தனம் வச்சுருக்கோம். அதே போல் தான் இந்த ஆக்டினியமும். ஆனால் கான்ஃபிகரேஷன் படி இது 2 வந்து டி பிளாக்கை சேர்ந்தது. இங்கே பாருங்கள், 6d1. இதே லாந்தனமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், 5d1ன்னு இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம டி பிளாக்கில் வச்சுருக்கிறதுக்கான காரணம். குரூப் 3bயில், இந்த குரூப் 3bயில் தான் நம்மளோட லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் 2 அந்த குரூப்பும் அடங்கியிருக்கு. ஆனால் அதை நம்ம செப்பரேட்டாக தனியாக 2 ரூபாவை எடுத்து வெளில வச்சுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கியூரியம் அண்ட் லாரன்சியம். இதை ஏன் 2 நான் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கியூரியம் வந்து கடோலினியத்துக்கு நேர்கீழே உள்ளது, லாரன்சியம் வந்து நம்ம லுத்தீசியத்துக்கு நேர்கீழே உள்ள எலமெண்ட். கடோலினியத்தில் என்னவாக இருக்கும், நமக்கு எஃப் ஆர்பிட்டால் 4f7 இருக்கும். லுத்தீசியத்தில் வந்து எஃப் ஆர்பிட்டால் வந்து 4f15 இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருக்கும். ரிமைனிங் சேம், அதாவது டி ஆர்பிட்டாலை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து 5d1, அடுத்தது வந்து 6s2. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், நமக்கு லாரன்சியமில் வந்து 6d1 7s2ன்னு இருக்குது. ஒரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரியா, அடுத்தது